ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் நம்ம தோட்டத்தில் வச்ச செடியில் பச்சை மொச்சக்காய் வந்து சூப்பராக கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு பாருங்கள். இது எல்லாம் பறித்து நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தாங்க செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு மொச்சக்காய் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக நிறைய காய் பறிச்சாச்சுங்க. இந்த காயெல்லாம் நம்ம பறித்து எடுத்துக்கலாங்க. பறித்து எடுத்த காயெல்லாம் நம்ம இது போல் தொளித்து பருப்பு மட்டும் எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டிலேயே விளைஞ்ச பருப்புங்க சூப்பராக நம்மளுக்கு விளைஞ்சி நல்லா நெத்து நெத்தாக பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு. இது போல் எல்லா முத்தும் நான் தொளிச்சு எடுத்தாச்சுங்க பறித்ததெல்லாம். இப்போது இதை நம்ம நல்லா கழுவி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கழுவி எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் சுத்தமாக கழுவிட்டு நம்ம இந்த பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இது போல் பச்சை மொச்சை குழம்பு வச்சோம்னா நம்ம இட்லி, சாதம், சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே நல்லா சுட்டாங்க. கொலாப்புட்டுலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு சிக்கன் குழம்புலாம் வேண்டாம், எனக்கு மொச்சை குழம்பு தான் வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அந்த பருப்பு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதுங்க. அதுவே நம்மளுக்கு மிச்சம் இருக்குங்க. தண்ணி நிறைய சேர்த்த வேண்டாங்க. ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டால் போதுங்க பச்சையாக இருக்கிறனால. இப்போ நம்ம இது விசில் போட்டு ஒரு விசில் விட்டுட்டு என்ன மசாலா என்னென்ன எடுத்து அரைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள் அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறதுங்க. பட்டை கொஞ்சம் சின்ன துண்டு 2-3 துண்டு, கிராம்பு 2, கொஞ்சமாக கல்பாசி, 2-3 இதழ் வந்து அன்னாச்சிப்பூ, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கல்பாசி எடுத்துருக்குறேங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, மல்லி வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. 5-6 வரமிளகாய்ங்க, ஒரு 50 கிராம் வந்து வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டு நல்லா நைஸாக இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இது போல் நல்லா நைஸாக சந்தனம் போல் அரைச்சி எடுத்தாச்சுங்க. நான் வந்து அம்மியில் தான் அரைச்சேங்க, அதனால் சாரிங்க காட்ட முடியல, ரொம்ப லென்த்தியாக வீடியோ போகும்னு சொல்லிட்டு எனக்கு வச்சு எடுக்கிறக்கும் இடம் வந்து அந்த சௌரியம் இல்லாதனால நான் வந்து காட்டலைங்க அரைச்சதை. இது போல் நல்லா நைஸாக நீங்கள் எதில் வேணாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 1 இன்ச் அளவுக்கு சின்ன இஞ்சி துண்டும் ஒரு 5-6 பூண்டு பல்லும் வச்சு நான் அரைச்சி எடுத்துருக்குறேங்க. இப்போது மசாலா அரைச்சி எடுத்த முன்னாடி இது போல் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று வந்து வெட்டி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதையும் பாருங்க இது போல் நல்லா அரைச்சி எட்டு வந்தாச்சுங்க தக்காளி. ஒரு வாணலி வச்சுட்டு நம்ம தேவையான அளவு தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க நம்மளுக்கு. இப்போ தாளிப்புக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடித்து வரட்டுங்க நம்மளுக்கு. கடுகு நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. விட்டுட்டு நம்ம கலந்துட்டுக்கலாங்க. இப்போது இதுலேயே ஒரு 3 கத்திரிக்காய் வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக இது போல் நீளமாக வெட்டி வச்சுக்கிறேங்க, அதையும் நம்ம சேர்த்து வதக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா இந்தளவுக்கு பொன்னிறமாக நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளி விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம தக்காளி விழுதை வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் போட்டோம்னா இவ்வளோ சீக்கிரம் 2 நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து வதங்கி வராதுங்க. கத்திரிக்காய் வதக்கிட்டு நம்ம தக்காளி போட்டோம்னா ஈஸியாக தக்காளி வந்து வதங்கிடுங்க. நம்ம பாருங்க ஏற்கனவே நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா 3/4 வேக்காட்டுக்கு வெந்துருச்சுங்க. ஆனால் தக்காளி போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வதக்கினா தான் கத்திரிக்காய் வந்து வதங்குங்க. பாருங்க நம்மளுக்கு 1 நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க.
இந்த ஸ்டேஜில் நம்ம வரமிளகாய் தூள் இல்லைன்னா காஷ்மீரி சில்லி வந்து நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் நிறைய வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதில் கொஞ்சமாக கரம் மசாலா வந்து இந்த அளவுக்கு, இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்திக்கிறேங்க. இது ஹோம்மேட் கரம் மசாலாங்க. வீட்லேயே நம்ம அந்த ஸ்பைசி எல்லாம் போட்டு மல்லி எல்லாம் சேர்த்துலுங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது போல் இந்த பொருட்களை மட்டும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. நான் பிரியாணியிலேருந்து எல்லாத்துக்குமே இந்த கரம் மசாலா தான் யூஸ் பண்ணுறேங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேங்க. இதில் இது பச்சை வாசம் போக நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இது ஏற்கனவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் இந்த மசாலா வந்து அரைச்சிருக்கிறேங்க. வெங்காயம் மட்டும் நம்ம எண்ணெயில் வதக்கி இருக்கிறேங்க. இப்போ கூட இது கூடயே நம்ம இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கலாங்க. இங்கே அரைக்கிறது மட்டும் இது போல் நல்லா சந்தனம் போல் இருக்கணுங்க. அப்போ தாங்க அது நல்லா டேஸ்ட் கொடுக்கு. பாருங்கள், நல்லா மை மாதிரி எப்படி அரைச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு இது போல் இருக்கணுங்க. நல்லா மை போல், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நீங்கள் மிளகாய், மல்லி எல்லாம் சேர்த்துறதுக்கு பதிலாக பவுடராக கூட சேர்த்துக்கலாங்க. அது 2 ஸ்பூன், அது 2 ஸ்பூன் சேர்த்துனா கூட ஈஸியாக வந்து நைஸாக நம்ம அரைச்சிடலாங்க. இப்போது நம்மளுக்கு அந்த வேக வச்ச மொச்சை வந்து வெந்து வந்துருச்சுங்க. தண்ணி பாருங்கள், எனக்கு கொஞ்சமாக தான் அதில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா. பாருங்கள், நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நம்மளுக்கு நல்லா மெத்துன்னு வெந்து வந்திருக்குங்க மொச்சை. இந்த மொச்சையை வந்து நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாங்க, அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. நீங்கள் ஒரே ஒரு விசில் விட்டாலே போதுங்க. சூப்பராக இது போல் நல்லா பாருங்கள், நல்லா விரிசல் விட்டு பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இது போல் வெந்து வந்துருங்க. பச்சையாக இருக்கிறனால அதிகமாக விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிருங்க. இது நல்லா நம்ம அது கூட கலந்து விட்டுக்கலாங்க மசாலா கூட. தேவையான அளவு நம்ம தண்ணி வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு நம்ம இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. நான் வந்து ஒரு 500 மில்லி அளவுக்கு தண்ணி வந்து இது கூட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து கல்லுப்பு நான் அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா நம்மளுக்கு இது ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க. பாருங்கள், இது போல் நல்லா தளன்னு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பச்சை வாசம் எல்லாம் போகுங்க. குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம தட்டு வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க. இப்போ இது போல் சின்ன மூடி தேங்காய் ஒன்று வந்து நான் துருவி இதை வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு பின்னாடி நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்மளுக்கு சூப்பராக நல்லா மணமாக கமகமனு சூப்பராக வருங்க. எவ்வளோ அருமையாக நம்மளுக்கு மொச்சை குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இது போல் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் பச்சை மொச்சை கிடச்சுன்னா இது போல் தான் வச்சு சாப்பிடுவீங்க. இப்போது நம்ம அந்த அரைச்சி தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக இது போல் எடுத்தாச்சுங்க. இப்போ இது நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிறேங்க. காரம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு குழிக்கரண்டியும் இன்னொரு அரை குழிக்கரண்டியும் நான் சேர்த்துக்கிறேங்க. அதிகமாக சேர்த்தாலும் நம்மளுக்கு நல்லா இருக்காதுங்க. இனிப்பு டேஸ்ட்டு வந்த மாதிரி தேங்காய் பால் அதிகமாக சேர்த்துனா வந்துடுங்க. ஒரு தித்திப்பாக
இந்த அளவுக்கு சேர்த்தாலே நம்மளுக்கு அளவாக இருக்குங்க. இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நம்மளுக்கு தேங்காய் பால் ஊற்றிட்டு நீங்கள் மூடி வைக்க வேண்டாங்க. அப்படியே ஓப்பன்லேயே வேகட்டுங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வந்து கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிலாங்க. பாருங்க, சூப்பராக நம்மளுக்கு எவ்வளோ அருமையான மொச்சக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குங்க. மணமும் அவ்வளோ நல்லா மட்டன் குழம்பு மணத்துலேயே வந்து நம்மளுக்கு இருக்குங்க. இது இப்போ மல்லி இலை தூவி நம்ம கடைசியாக மேலே மல்லி இலை தூவிக்கலாங்க. சூப்பரான சுவையான பச்சை மொச்சையும் கத்திரிக்காயும் போட்டு நம்மளுக்கு மட்டன் சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க குழம்பு. இது சுட சுட சாதத்தோட நீங்கள் பரிமாறினீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க சும்மா அடாடாடா எவ்வளோ டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிடுவாங்க. கிச்சிடி சம்பா குத்தி எடுத்து மொச்சை குழம்பும் வச்சு எடுத்தேன்னு சூப்பரான ஒரு பாட்டோட நம்ம அசத்தலாம் மொச்சை குழம்பும் சாதமும் செஞ்சு பரிமாறலாங்க. இது சாதத்து மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்தோடையுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.